இந்த வருடம் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி புதன்கிழமையில் விநாயக சதுர்த்தியானது வருகின்றது. பிள்ளையார் சிலையை வீட்டிற்கு வாங்கி கொண்டு வரும் பொழுதே நல்ல நேரம் பார்த்து வாங்க வேண்டும் என்கிறது நமது இதிகாசங்கள். சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை எப்பொழுது வாங்க வேண்டும், எந்த நல்ல நேரத்தில் வாங்க வேண்டும், இவ்வாறு வாங்கி வந்த சிலையை வீட்டில் பிரதிஷ்டாபனம் செய்து எந்த ஒரு விநாயகரின் மந்திரத்தை சொன்னால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பதை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே, அதாவது இன்று ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமையே விநாயகர் சிலையை வாங்கலாம். அல்லது நாளை சதுர்த்தி தினமான ஆகஸ்ட் 27 புதன்கிழமை காலையிலேயே சென்றும் களிமண் பிள்ளையார் சிலையை நாம் வாங்கலாம். ஒரு சிலர் முந்தைய நாளே வாங்கி வீட்டை சுத்தம் செய்து பிள்ளையாரை வாங்கி வந்து பிரதிஷ்டை செய்தும் விடுவார்கள். இது அவரவர்களின் குல வழக்கப்படி செய்வதுண்டு. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் களிமண் பிள்ளையாரை வாங்குவது சிறப்பு. இப்பொழுது எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை பார்ப்போம். நீங்கள் இன்றைய நாளே ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் சிலை வாங்க வேண்டும் என்றால் காலை 7:45 முதல் 8:45 வரை வாங்கலாம். அதை தவறவிட்டால் காலை 10:45 முதல் 11:45 வரையும் காலம் நன்றாக உள்ளது. அதே போல நாளை புதன்கிழமை விநாயகர் சிலை வாங்க வேண்டும் என்றால் காலையில் 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக வாங்கலாம். அதை தவறவிட்டாலும் காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல சமயம். இந்த குறிப்பிட்ட சுப நாழிகைகளில் நீங்கள் பிள்ளையார் சிலையை வாங்கி கொண்டு வந்து வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் கொண்டு வரும் பிள்ளையார் சிலை மட்டுமல்ல, இந்த சிலையோடு சேர்த்து நீங்கள் கொண்டு வருவது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சம்பத்துக்களையும் சேர்த்துதான். அதனால்தான் பிள்ளையார் சிலையை வாங்கும் பொழுது வெறும் கை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. பிள்ளையார் சிலையை வாங்கி செல்லும் பொழுதே ஒரு மரப்பலகையை எடுத்து செல்ல வேண்டும். மஞ்சள் தடவிய மரப்பலகையில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு எடுத்து செல்லுங்கள். அந்த மனையில் நீங்கள் வாங்கிய பிள்ளையாரை அமர்த்தி பிள்ளையாருக்கு ஒரு சிறிய குடை ஒன்று உங்களுக்கு பிடித்தமானது வாங்கி பிள்ளையாருக்கு பின்புறம் கொஞ்சமாக களிமண்ணை வைத்து அதில் குடையை சொருகி வையுங்கள். பின்னர் பலகையுடன் சேர்த்து விநாயகரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவதே ஒரு ஊர்வலம் போல இருக்கும். இவ்வாறு நீங்கள் பிள்ளையாரை வீட்டின் பூஜை அறையில் பிரதிஷ்டாபனம் செய்த பிற்பாடு திரையில் தெரியும் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது குடும்பத்தோடு செவி கொடுத்து கேளுங்கள். ஓம் கணேசாய நமஸ்துப்யம் விக்னநாசாய தீமதே தனம் தேஹி யசோ தேஹி சர்வசித்திம் பிரதேஹி மே கஜபக்த்ராய வீராய சூர்பகர்ணாய பாஸ்வதே விக்னம் நாசய மே தேவ ஸ்திராம் லக்ஷ்மீம் பிரயச்ச மே ஏகதந்தாய சாந்தாய வக்ரதுண்டாய ஸ்ரீமதே தந்தினே பாலச்சந்திராய தனம் தான்யம் ச தேஹி மே மகாகாயாய தீர்காய சூர்யகோட்டி பிரபாய ச விக்னம் சம்ஹர மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா சக்தி சம்பன்ன தேவாய பக்தவாஞ்சித சித்தயே பிரார்த்தனாம் ஸ்ருணு மே தேவ த்வம் மே பவதன பிரதஹ நமஸ்தே கணநாதாய सृष्टिस्थितिलयोद्भव त्वयि भक्तिं परां देहि बलं लक्ष्मीमभिस्थिरां गणेशाय नमस्तुभ्यं वक्रतुण्डाय वाक्मिने सर्वविघ्नहरश्रेष्ठां सम्पत्तिं चाशु यच्च मे सिद्धिबुद्धिप्रदातारं सर्वमङ्गलकारकं वन्देऽहं सर्वमैश्वर्यं
சர்வ சௌக்கியம் பிரயச்சமே. இன்றைய பதிவில் பார்த்தவாறு இந்த குறிப்பிட்ட சுபமுகூர்த்த நாழிகைகளில் விநாயக பெருமானின் சிலையை வாங்கி வீட்டில் பிரதிஷ்டாபனம் செய்து இந்த விநாயகரின் மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ரொம்பவும் அற்புதமான இந்த பதிவை பலரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.